சாதாரண ஒன்லி ஃபார் எலைட் பீப்புள்ஸ்க்கு மட்டுமா? இல்ல சாதாரண எளிய மக்களுக்கும் டாரோ கார்ட் நான் தான் சொல்றேனே, எலைட் பீப்புள்ஸ் வந்தாலும் யாருன்றது எனக்கு தெரியாது. தென் அவங்க சொல்லவும் மாட்டாங்க. இன்கேஸ் எனக்கு இவங்க தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலும் நானும் வெளி காமிச்சுக்க மாட்டேன். ஸோ அதனால எனக்கு வந்து அதே மாரி அவங்களோட பந்தம் அங்கேயே முடிஞ்சு போயிடும். இல்ல மேம் அந்த அடிப்படையில கேட்கல. ஒருவேளை டாரோ கார்ட்னா, ஓ இது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாச்சே, இவங்கள டீல் பண்ணா பயங்கர கோடி கோடியா பணம் வேணுமாச்சே, அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கு. அந்த மாரி இருக்கா? இல்ல இல்ல சாதாரண மக்களும் இவங்க சாதாரண மக்களும் பார்க்கலாம். என்னன்னா, இது வந்து ரூ. 100 ரூ. 200 குடுத்து ஜோசியம் பார்ப்பாங்க. இப்ப கிளி ஜோசியமா இருக்கட்டும், வேற ஏதோ இப்ப அஸ்ட்ராலஜிலாம் ரூ. ஜாதகமா? 500 ஆயிடுச்சு. ஜாதகம்லாம் ரூ. 500 ரூ. 1000 ஆயிடுச்சு. ஸோ அந்த மாரி பார்ப்பாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறாங்களோ, அதே மாரி தான் இதையும் பார்க்கலாம். பட் இது என்னன்னா ஒரு கவுன்சிலிங் மாதிரி. இப்போ நம்ம ஒரு கவுன்சிலிங்க்கு போயிட்டு ஒரு ரூ. 100 பார்க்க முடியுமா? இந்த டாக்டர் ஃபீஸ் ஒண்ணு இருக்கு. அவங்க அத பத்தி படிச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து நாங்களும் இத படிச்சு தான் வரோம். இந்த டாரோ கார்ட் ரீடிங்ன்றது அது ஒரு பெரிய கோர்ஸ். அத வந்து படிக்கணும். அத படிக்கிறதுக்கு அதுக்குள்ள நெறைய விஷயங்கள் நாங்க கத்துக்கணும். சைக்காலஜிக்கல் கத்துக்கணும். சைக்கிக் ரீடிங்ன்னுவாங்க இந்த டாரோ ரீடிங். அது ஏன்னா, மனம் சார்ந்த உளவியல படிச்சுட்டு, ஸோ அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கிறதுன்றத ரீட் பண்றோம். இந்த கார்ட்ஸ் வந்து டூலா யூஸ் ஆகுது. ஸோ அப்ப இதெல்லாம் நாங்க படிச்சுட்டு அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் குடுக்கும்போது, அப்ப அதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும்.